கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவபாரதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டது தேவ ஜனமே, உன் துக்க நாட்கள், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன. அதோட அர்த்தம் என்னன்னா, இன்றைய தினத்திலிருந்து சந்தோஷத்தின் நாட்கள் ஆரம்பிக்க போகிறது, தேவ மகிமையான நாட்கள் ஆரம்பிக்க போகிறது, தேவ மகிமை உங்க வாழ்க்கையிலே ஆரம்பிக்க போகிறது, தேவ மகிமையை நீங்கள் உணர்ந்து கொண்டு சந்தோஷமா இருக்கும் காலம் ஆரம்பிக்க போகிறது. அதனால தான் அந்த வசனம் அழகா இருக்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. சூரியன் எப்படி அஸ்தமிக்காம இருக்கும்? வானத்துக்கு மேல இருந்தா கூட ஓரளவுக்கு சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுங்களேன். பூமியோட வேகத்துல நம்ம சுத்திக்கிட்டே இருந்தோம்னா வேணா எப்பொழுதும் சூரியனை பார்த்து கொண்டே இருக்க முடியும். ஆனா அழகா இதுல சொல்லப்படுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சூரியன்னா இதுல யாரு சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து, ஒளியாகிய கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது. ஏசாயா 60:1 தான் சொல்லுகிறது, எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப நம்ம சூரியன் யாரு? இயேசு ஒருவர் தான் நம்மளோட சூரியன். அவர் அஸ்தமிப்பது இல்லை. நம்ம வாழ்க்கையில அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப தேவ வெளிச்சத்தில் நீங்க நடக்க போகிறீங்க, உங்க கால்கள் இடராது, தேவனே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், தேவ ஒளியில் நீங்க நடக்க போகிறீங்க, தேவன் உங்களை வைத்து காரியங்களை நீங்க நடக்க போகிறீங்க. அந்த வசனம் அழகா சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அப்ப தேவனே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். அப்ப நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார்னா உங்களுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு இதுல உங்க போராட்டங்கள், பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில இருளான காரியங்கள், உங்க வாழ்க்கையில உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியங்கள், மேற்கொள்ள முடியாத பலவீனங்கள், மேற்கொள்ள முடியாத போராட்டங்கள் அனைத்தையும் தேவன் உங்களுக்காக மேற்கொள்ள போகிறார். அவர் உங்க வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். இனி உங்களுக்கு போராட்டம் கிடையாது. நைட்ல படுக்கும்போது பயப்பட மாட்டேங்க, வெளியே போகும்போது பயப்பட மாட்டேங்க, வேலை பார்க்கிற இடத்துல பயப்பட மாட்டேங்க. ஏன்னா தேவனே உங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்னும் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, மறைவதில்லை. இன்றைக்குமே தேவனோட கண்காணிப்புல இருந்து, தேவ பாதுகாப்புல இருந்து நீங்க விலக போவது கிடையாது. தேவனே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போயின. உங்க துக்கம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே கிடையாது. தேவனுக்கு அதே கவலையே கிடையாது. தேவன் ஒரு நொடி பொழுதுல சகலத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன். ஆனா நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், கர்த்தரே சூரியனாக எனக்கு இருக்கிறார், தேவ வெளிச்சத்தில் நான் நடப்பேன் அப்படின்னு நம்ம கேட்கணும், தேவன்கிட்ட கேட்கணும். அப்படி தேவன்கிட்ட கேட்கும் பொழுது தேவன் அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதையிலே, அவர் நமக்கு வைத்திருக்கிற மொழியிலே நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எவ்வளவு போராட்டம் நம்ம நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம் என்ன பிரச்சனை எனக்கு தானேங்க தெரியும், என்னோட போராட்டம் எனக்கு தானேங்க தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கெல்லாம் மேல தெரிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க உலகத்திட்ட சொல்லாதீங்க, உங்க ஒளியாகிய கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த போராட்டம் அப்படி இருக்கே, குடும்பத்துல அப்படி இருக்கே, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, வருமானம் பத்தல, அப்பா அம்மாவுக்கும் உள்ள உறவு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு உறவு சரியில்லை, வீட்டுல மருமகனோட உறவு சரியில்லை, எதுவுமே சரியில்லாம இருக்கேன் ஆண்டவரே, நான் எப்படி என் துக்க நாட்களே நின்றுட்டு இருக்கேனே அப்படின்னு தேவன்கிட்ட கேளுங்க. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் நாள் இது. அதை மட்டும் விசுவாசிங்க. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும் நாள் இது, அதை உணரும் நாள் இது. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன மகா கிருபைக்கு நன்றியாக. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. எஸ், நீரே எங்க வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாக தேவ வெளிச்சத்தை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவேன் என்பதற்கான நன்றியாக. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, நீர் உம்முடைய ஒளியிலே நடக்க நீர் அழைத்து கொண்டிருப்பதற்கான நன்றியானவர். நீரே அவர்கள் நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்பதற்கான நன்றியானவர். தேவ ஒளியிலே நடப்பிக்கப்படுவதற்காக நன்றியானவர். அதை புரிந்து கொண்டு உமது தேவ வெளிச்சத்திலே அவர்கள் வந்தடைய அவர்களுக்கு உதவும் அப்பா. நீர் தயாராக காத்து கொண்டிருப்பதை உணர வேண்டுமானவர். குடும்பத்தில் துக்க நாட்கள் நின்றோடு முடிந்து போய்விட்டதற்கான நன்றியானவர். இனி சந்தோஷத்தின் நாட்கள், சமாதானத்தின் நாட்கள் என்பதற்கான நன்றியானவர். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.